Good afternoon, students and aspirants for competitive exams. Those who have to write competitive exams, போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்களாம் வந்து இந்த 11th 12th 6th பன்னெண்டாவது மட்டும் உள்ள இங்கிலீஷ் பேப்பர் மேக்ஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து they would try to answer. They would have a collection of those textbooks, question papers, etc. That will definitely help in the long way. அவங்க வந்து தனது நேரத்தை ரொம்ப வீணடிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் synonyms. The shined shoes, நம்ம பாலிஷ்டு ஷூஸ் போனால் ஷைன்டு ஷூஸ் தான் கரெக்டான வேர்டு போல் இருக்குது. சோல்டு ஃப்ரூட்ஸ், ஹாக்டு நியூஸ் பேப்பர். ஹாக்டுன்னா சத்தம் போட்டு விற்று சத்தம் போட்டு கத்தி விற்கிறது. காய்கறி கத்தி விற்கிறாங்களா, அதான் சோல்டு. சோல்டுனா கத்தி கூவி விற்றல். ஹாக்டு மீன்ஸ் சோல்டு. அப்போ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, சோல்டு. ஹாக்னா கூவி விற்கிறது. Suffering seems to so cruelly prevalent in the world today. ப்ரிவலண்ட் அப்படின்னா எங்கும் உள்ளது. இப்போ வந்து கொசு போல் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னா காமன். எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் எவரிவேர்னா அது காமன். இப்போ எல்லா இடத்துலையும் துன்பம் வந்துருக்கு. அப்போ வாத்தியார் வீட்லேயும் இருக்குது, பையன் வீட்லேயும் இருக்குது, பணக்காரங்க வீட்லேயும் இருக்குது, ஏழைங்க வீட்லேயும் இருக்குது. இப்போ ப்ரிவலண்ட் மீன்ஸ் ஆப்ஷன் சி, காமன். அண்ட் தென் third one. The end of such liberty would be universal chaos. இது அடிக்கடி கேட்ட கேள்வி தான். chaos means option C, confusion. I repeat, ஹாக்டுனா கூவி விற்றல், ஆப்ஷன் ஏ, சோல்டு. prevalent, ஆப்ஷன் சி, common. chaos, confusion. And then we go to the antonyms. murmur, murmurனா முணுமுணுக்கிறது. the river murmur அப்படிம்பாங்க. சில சமயம் ஹார்ட் மர்மர் அப்படிம்பாங்க. அது ஏதோ ஒரு வியாதி, இதயம் முணுமுணுத்து ஒரு சத்தத்தை கொடுக்குமா. இதயத்தோட சத்தத்தை வச்சு தான் அதோடய ஹெல்த்தை மெஷர் பண்ணுறாங்க. நல்ல ஹெல்த்தி ஹார்ட்னா அந்த லேப்டாப்னு அடிக்கும். மர்மர், ஹார்ட் மர்மருங்கிறது டைப் ஆஃப் வியாதி, கார்டியாக் டிசீஸ். அது மர்மர்னா முணுமுணுக்கிறது, சத்தம் இல்லாமல். அதுக்கு ஆப்போசிட் பி, ஷவுட்டர், சத்தம் போட்டு கத்துறது. ஆப்ஷன் பி, ஷவுட்டர், கத்துறது. அண்ட் தென் மேலிக்னன்ட். இது ஃபஸ்ட்டு விஷயம்லேயே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேலிக்னன்ட் ஆப்போசிட் பினைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புக்கில். இந்த பினைனுக்கு ஒரு இன்னொரு சிம்பிள் வேர்டு சினானிமஸ் ஹார்ம்லெஸ். பினைன்னா ஒரு தீமையற்ற, தீங்கற்ற அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஹார்ம்லெஸ். அவங்க மேலிக்னன்ட் பினைன் மனப்பாடம் பண்ணியிருந்தால் ரோட் லேர்னிங்னா மனப்பாடம் பண்ணுறது. இது கஷ்டம், அர்த்தத்தை புரிஞ்சுட்டு எழுதுனா இது எழுதலாம். ஆப்ஷன் பி, ஹார்ம்லெஸ். வைட்டல்னா இம்பார்ட்டன்ட். வைட்டல் ஆர்கன்ஸ்னால் என்ன? ஹார்ட்டு, லிவர், கிட்னி இதெல்லாம் வைட்டல் ஆர்கன்ஸ். அப்போ லிவர் இதெல்லாம். இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டு நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம் இல்லாத, ட்ரிவியல், அற்பமான, நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், ஆப்ஷன் சி. அண்ட் தென் இது என்னமோ ஒன் வேர்ட்லாம் கஷ்டம்னு எல்லா டீச்சர்ஸும் ஃபீல் பண்ணுறாங்க. மெனி டீச்சர்ஸ் ஃபீல் தட் இட் வாஸ் ஒன் வேர்ட்ஸ் வாஸ் ஸோ டஃப். அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுற சம் வாட் தே சே. இப்போ வந்து காம்பவுண்ட் வேர்ட் பிரேக்குக்குனா உடைக்கிறது வினைச்சொல், வெர்பு. அப்புறம் ஃபாஸ்ட்னா நவுன், பெயர் சொல், விரதம். அப்போ ஆப்ஷன் பி, வெர்ப் ப்ளஸ் நவுன் வரணும். ஆனால் ஃபாஸ்ட்டுன்னு வராது, ஃபாஸ்டிங்னு இருக்கும். இருந்தாலும் நம்ம இதை எடுத்துக்க வேண்டியதுதான். ஆப்ஷன் பி, தட் இஸ் வெர்ப் ப்ளஸ் நவுன். சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எம்ஃபில். அது மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி. ஆப்ஷன் ஏ, மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி. Choose the meaning of the foreign word in the sentence. Kindergarten அப்படின்னா குழந்தைகளுக்கான பள்ளி. தட் இஸ் சில்ட்ரன்ஸ் கார்டன் அப்படின்னு இருக்குது. இது குழந்தைகளுடைய தோட்டம்னு இருக்குது. க்ரஷ் அப்படின்னா க்ரஷ்ஷு, ஸ்கூலு, கிண்டல் அப்படின்லாம் இருக்குது. ஐ திங்க் த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. அல்லது க்ரஷ்ஷாக இருக்கலாம். there is somewhat confusion here. We will refer to some advanced books and then say afterwards. Choose the correct combination. blended word. இது வந்து travel plus catalog, travelogue. இது தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷன் டி, travel plus catalog, travelogue. ஆப்ஷன் டி தான். இதில் உள்ளது போல் ஆப்ஷன் பி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஹரியில் பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல். அண்ட் தென் கிளிப்டு ஃபார்ம் ஃபார் ஹெலிகாப்டர். அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வருது தான் காப்டர். Soundarya was killed in a copter crash. காப்டர்னா ஹெலிகாப்டருடைய ஷார்ட் ஃபார்ம்.
தியாலஜி அப்படின்னா மதத்தோடு சம்மந்தப்பட்டது, ரிலிஜியன் அல்லது மதம். தியோசாபிக்கல் சொசைட்டி எல்லாமே தியோ அப்படின்னா ரிலிஜியன் அல்லது காட். அப்போ ஃபோபியானா ஃபியர். அப்போ ஆப்ஷன் பி ஃபியர் ஆஃப் காட். அண்ட் தென் ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்ட் அக்ரி. ப்ரிஃபிக்ஸுக்கு ப்ரிஃபிக்ஸ் கேட்கறதுனால டிஸ்அக்ரி. Fill in the blanks the suitable relative pronoun. This is the town where. Option B where. இங்கே தான் என் இளமை பருவத்தை நான் கழித்தேன். என்னை எடுத்துக்கிட்டால் ஐ ஸ்பெண்ட் மை சைல்டுஹுட் இன் மன்னார்குடி, ஐ ஸ்பெண்ட் மை யூத் இன் மதுரை. இந்த மாதிரி இங்கே வேர் வரும். சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் அவர் ஸ்கூல் வாஸ் நெக்ஸ்ட் டு அவர் ஹவுஸ். வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. நான் வந்து அந்த டைம் சரியான நேரத்தை சொல்கிறதுனால அட் லன்ச் டைம், அட் நைட், அப்போ அட்டு தான் வரும். ஆப்ஷன் டி அட்டு. அண்ட் தென் 16 சூஸ் த கரெக்ட் கொஸ்டின் டேக் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்ரீராம் வாஸ் ரிலாக்ஸ்டு. வாஸ் இருக்குது, அப்போ நம்ம நாட்டு போடணும். ஸ்ரீராம் வந்து ப்ரோனம் வந்து மேல், அதனால் ஹீ போடணும். இது ஈஸியானது தான். வாஸ்னா வாசன்ட் ஹீ, இஸ் அதனால வாசன்ட் ஹீ. சூஸ் த சூட்டபிள் மீனிங் ஆஃப் த இடியம்னு கேட்டிருக்காங்க. இடியம்னா மரபுத்தொடர். 2 பேரும் குட் டேர்ம்ஸ் இல்லைன்னா நாங்கள் பேசிக்கிறோம். வி ஆர் நாட் ஆன் ஸ்பீக்கிங் டேர்ம்ஸ் அல்லது குட் டேர்ம்ஸ்னால் பேசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி கெட் அலாங்னா 2 பேரும் பேசி பழகி ஆப்ஷன் பி கெட் அலாங் வரும். And then we go to the second page. ஜெயில், அதுக்கு வந்து பொலைட் ஆல்டர்னேட்டிவ் கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. ஆப்ஷன் பி கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங், அது ஒரு அட்வர்பியல். கம்மிங் அவுட் ஆஃப் அவர் ஹோட்டலோட வெளியே வந்து 2 அட்வர்பியல். வி சப்ஜெக்ட், சா வெர்பு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட். அப்போ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி AASVO. Fill in the blanks with the suitable phrasal verb. Phrasal verbனா உங்களுக்கு தெரியும், verb plus preposition gives an altogether different meaning. அப்போ the opposition party ask for. கால் ஃபார்னா இன்வைட் பண்ணுறது, கால்டு அது phrasal verbே இல்லை, வெர்ப் மட்டும்தான் இருக்குது. கால்ட் இன். ஸோ the correct answer is option B asked for. And then poetic lines 21 to 26 நீங்கள் 4 எழுதணும். 4 2 8, ஒன்றுத்தையும் 2 மார்க் உண்டு, ஒன்றுத்தையும் 2 கேள்வி இருக்கும். A grey baboon sits statue like alone. ஒரு வெள்ளை நிற குரங்கானது சிலையை போல தனியாக உட்கார்ந்திருக்கிறது. Where did the baboon sit? அப்போ on the top of the ஆன்சர் என்னன்னு கேட்டால் on the top of the tree, மரத்தின் மேலே உட்கார்ந்துருக்குங்கிறோம். on the top of the tree. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்டால் சிமிலி மெட்டாஃபர்லாம் வரும். இது லைக் இருக்கிறதுனால சிமிலி, SIMILE. 26 ஃப்ரீ இமேஜினேஷன்ஸ் பிரிங்கிங் சேஞ்சஸ் இன் டியவல். உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறது கற்பனை, ஆனால் அந்த உலகம் மாற்றத்தை விரும்பவில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஹவு டஸ் ஃப்ரீ இமேஜினேஷன் ஹெல்ப் த வேர்ல்ட் டு பிரிங் அபவுட் த சேஞ்ச். மாற்றத்தை கற்பனை என்ன பண்ணுதுன்னா மாற்றத்தை உருவாக்க உதவுகிறது. டு பிரிங் அபவுட் த சேஞ்ச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டால் த வேர்ல்ட் ரிசென்டிங் சேஞ்ச். உலகம் மாற்றத்தை வெறுக்கிறது, மாற்றத்தை கண்டு வருத்தப்படுகிறதுங்கிறாங்க. இப்போ ரிசென்ட்னா ஃபீல் சாரி ஃபார். உலகம் வந்து வருத்தப்படலை, அதில் உள்ள மக்கள் வருத்தப்படுறாங்க. அதனால் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் அல்லது பர்சானிஃபிகேஷன் அப்படி சொல்லணும். டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் அல்லது பர்சானிஃபிகேஷன். 23rd our gates were strong, our walls were thick. How safe was the castle? The castle was so safe that no one could win. யாருமே அதை வந்து வெல்ல முடியாது. The firm beliefக்கும் அது எழுதலாம். The firm belief was that no one could win. கொஞ்சம் மாற்றினாலும் எழுதலாம். And the 24th one, கடைசி போயம், Incident of the French Camp, written by Robert Browning. Legs wide, arms locked behind, so safe that as if to no balance the prone bro. What is meant by prone bro? Prone bro அப்படின்னு சொன்னால் filled with anxiety. உருவமானது வந்து கவலையினால் நிறைஞ்சிருக்கு.
அதுதான் ப்ரோன் ப்ரோங்கன்னா புருவம். என்ன போரில் என்ன நடக்குமோ அப்படின்னு ஃபில்ட் வித் ஆன்சைட்டி அல்லது ஒரி. பிக் அவுட் த வேர்ட்ஸ் இன் அலிட்ரேஷன் அப்படின்னு கேட்டால் பேலன்ஸ் ப்ரோ. ஹூம் டஸ் 25A ஹூ டஸ் எலிசஸ் என்ட்ரஸ்ட்னா நம்பி ஒப்படைக்கிறது. யாரை நம்பி தனது ஆட்சியை ஒப்படைக்கிறான்னு சொன்னால் டு இஸ் சன் டெலிமேக்கர்ஸ் தனது மகனான டெலிமேக்கர்ஸில் தனது ஆட்சியை நம்பி ஒப்படைக்கிறான். ஸ்கெப்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்பெக்டர் அப்படின்னா பேய்னு அர்த்தம். ஸ்பெக்டர் SPECTR. இது ஸ்கெப்டர்னா ஒரு செங்கோல், மன்னர்கள் வச்சுக்கூடிய செங்கோல். எ கேன் ஆர் ஸ்டிக்கு. இட்ஸ் சிம்பிள் ஆஃப் ஆனஸ்டி, ஒரு நேர்மையுடைய அடையாளம். 26th one, ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ். வாட் இஸ் த வேர்ல்டு கம்பேர்ட் டு? உலகம் எதுக்கு ஒப்பிடப்படுகிறதுனாக்கா வேர்ல்ட் இஸ் கம்பேர்ட் டு எ ஸ்டேஜ். இது வந்து மெட்டஃபர், சிமிலி இல்லாதனால மெட்டஃபர். அண்ட் தென் யூ கோ டு த 27th one, ரிப்போர்ட்டிங் த டயலாக்னாலும் சேஞ்ச் இன் டு டைரக்ட் ஸ்பீச்னாலும் ஒன்று தான். வாட் வேர் யூ டூயிங் மேரி? அப்போ ஜான் ஆஸ்க்டு மேரி வாட் ஷீ வாஸ் டூயிங். ஜான் ஆஸ்க்டு மேரி வாட் ஷீ வாஸ் டூயிங். ஜான் மேரியை கேட்டான் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று. மேரி, ஐ வாஸ் மேக்கிங் தீஸ் பேப்பர் ஃப்ளவர்ஸ். இப்போ மேரி ரிப்ளைட் தட் ஷீ வாஸ் மேக்கிங் தோஸ் பேப்பர் ஃப்ளவர்ஸ். ஏன்னா நியர்னஸில் உள்ளதால் டிஸ்டன்ஸாக மாற்றணும் நாங்கள். அப்போ மேரி ரிப்ளைட் தட் ஷீ வாஸ் மேக்கிங் தோஸ் பேப்பர் ஃப்ளவர்ஸ். அண்ட் தென் சேஞ்ச் இன்டு அதர் வாய்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸான்னு கொடுக்காமே கேட்பாங்க. பட் we have to find out the active voice, passive voice. ஏன்னா இதில் 10th இருக்குது. பட்டு நமக்கு அது கஷ்டம்தான். ஷங்கர் வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வீக். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஏன்னா ஷங்கர் செயலை செய்யக்கூடிய சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் எழுவாய் முதல்ல கொடுத்துருக்கறதுனால அது ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். அப்போ வில் ஹேவ் அப்படிங்கிறத would have completed அப்படின்னு மாற்றணும். அப்போ ஹிஸ் ப்ராஜெக்ட்டுங்கிறத முதல்ல கொண்டு வந்தால் his project would have been completed by Shankar next week அப்படின்னு வரும். அல்லது Shankar would have completed his project. இல்லை his project would have been completed by Shankar next week. அல்லது Shankar's project would have been completed by him next week அப்படின்னு மாறும். Shankar's project would have been completed. சங்கருடைய அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு முடிக்கப்பட்டிருக்கும். சங்கர் முடிப்பான், ஆனால் அது முடிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி சொல்லணும். சங்கர்ஸ் ப்ராஜெக்ட் அல்லது ஹீஸ் ப்ராஜெக்ட் would have been completed by Shankar next week அப்படின்னு மாற்றலாம். அடுத்தது 30th one, we saw a flash of lightning. வருமானு டவுட்டாக இருக்குது. சரி, இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி மாற்றுறதுன்னா, நாங்கள் லைட்னிங்கை பார்த்தோம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரம்பிள்லாம் அப்படியே உருள்றது, இடி உருள்ற சவுண்டு வந்துச்சு. அப்படின்னா நாங்கள் மின்னலை பார்த்த அப்புறம் இடி உருள்ற சவுண்டு வந்துச்சு அப்படிங்க. அது எப்படி கொண்டு வருதுன்னா, ஆஃப்டர் வி ஹேட் சீன் த ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங் we had a rumble of thunder. After we had the scene of flash of lightning, we had a rumble of thunder. அந்த மாதிரி மாற்றிருக்கணும். இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. And then ERC இருக்குது. After we had seen the lightning, we had a rumble of thunder. அப்போ காம்ப்ளெக்ஸ். And then ERC, like a huge python winding round and round. இது வந்து கேசரைனட்ரி, ரிட்டன் பை தோரு தத். வந்து ரிட்டன் பை ஷார்ட்டாக போட்டிருக்கேன். அவர் கேசரைனட்ரி, ரிட்டன் பை தோரு தத். ஷீ இஸ் அ பெங்காலி poetess. There was a Kerosene tree in the poet's garden.
அவங்களுடைய வீட்டு தோட்டத்தில் ஒரு சவுக்கு மரம் இருந்துச்சு. அந்த சவுக்கு மரத்தோட்டத்தில் அவங்க தங்கச்சியும் தம்பி விளையாண்டுருக்காங்க. whenever she sees the casuarina tree, it brings the memories of her childhood. அவங்களது குழந்தை பருவ ஞாபகத்தை கொண்டு வருது. இட் இஸ் நாஸ்டாலஜிக். மெலன்காலிக் மூடுன்னு கேட்டால் மெலன்காலிக் நாஸ்டாலஜிக்னு எழுதலாம். I am became a name for always roaming with a hungry heart. இது Ulysses poem written by Tennyson. And then we go to the third ERC, 33வது ERC. அதில் I am killed sir and his chief beside smiling the boy fell dead. The incident of the French camp. ஒரு போர் நடக்குது ரேட்டிஸ்பான்கிற இடத்துல. அந்த ஃப்ரெஞ்ச் ஜெனரல் நெப்போலியன் இஸ் வெயிட்டிங் த ரிசல்ட் ஆஃப் தி வார். அட் த டைம் ஏ பாய் சோல்ஜர் கம்ஸ். தனது இந்த போருடைய விளைவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாய் சோல்ஜர் வர்றான். இ ஃபெல் டவுன் அண்ட் டெட். இல்லைன்னா தப்புனாக்கா ஆல்ஃப்ரெட் டெனிசன் கிடையாது, ராபர்ட் ப்ரௌனிங். ஐ அகெயின் சே இட் இஸ் நாட் ஆல்ஃப்ரெட் டெனிசன், இட் இஸ் ராபர்ட் ப்ரௌனிங். அப்புறம் இந்த பாய் ஹூ பிளேட் த மெக்கானிக் லூஸ் இஸ் ஐசைட். லூஸ்னா எப்படி கண் பார்வை இழந்தான்னா இஸ் பேரண்ட்ஸ் வேர் ட்ரங்க், தண்ணி அடிச்சிட்டாங்க. த்ரூ எ லேண்டன் இன் மிஸ்டு எய்ம் அண்ட் ஃபெல் ஆன் த பாய் ஷோல்டர்ஸ். அது புக்கிலே அது பேராகிராஃப் 10 கொடுத்துருப்பாங்க, நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். லிபர்ட்டி காஸ் யூனிவர்சல் கையாஸ். எவ்வாறு விடுதலை எல்லையற்ற சுதந்திரம் உலகளாவிய ஒரு குழப்பத்தை உண்டாக்குகிறதுங்கிறது தான். அண்ட் தென் இது பை சார்ட்டு. மேக்ஸிமம் அட்டென்ஷன் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. Does the family spend a lot on education? No. எதுக்கு அதிகமாக செலவழிக்கிறாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான். நம்மளுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டால் அதிகமாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செலவழிக்கிறத எஜுகேஷனுக்கோ அல்லது ஹெல்த்துக்கோ அதிகமாக செலவழிக்கலாம் அப்படின்னு நம்ம போடலாம். அதான் நம்மளுடைய இது. ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் பர்த்டே பார்ட்டி இன் யுவர் ஹோம். எப்படின்னா கேக் ஆர்டர் பண்ணுறது அதெல்லாம் சொல்லலாம். சிக் மேன் அண்ட் ஸ்டூடெண்ட் வாலண்டியர். ஹாஸ்பிட்டலில் போய் எப்படி இது பண்ணுறேங்கிறது. ப்ராவர்பில் ஒன்றை தவிர இது எல்லாமே கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. எ பென்னி சேவ்டு இஸ் எ பென்னி சேவ்டு. நம்ம ஒரு காசு சேமிக்கிறது ஒரு காசு சம்பாதிச்சதுக்கு சமம். சேவ்டு ஏண்ட் அது. டார்கஸ்ட் ஹவர் இஸ் ஜஸ்ட் பிஃபோர் த மிட் நைட். இதெல்லாம் டவுட்டு தான். டோன்ட் சேஞ்ச் ஹார்சஸ் மிட் டேர்ம். நம்ம சவாரி போகிறோம்னா குதிரையை பாதியில் மாற்றக்கூடாது. இதெல்லாம் ரெண்டுமே டவுட்டு தான். கொஞ்சம் அந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருக்குன்னு மெனி பீப்புள் ஹேவ் சம் டீச்சர்ஸ் ஹேவ் ரிமார்க்டு 1வது 4வது கேட்டிருக்காங்க. ப்ரோஸில் போயத்தில் 3, 6 கேட்டிருக்காங்க. இதில் ராபர்ட் பால்ட்வின் 1 to 3ல் 3வது அவர் ஆஃப் ட்ரூத் கேட்டிருக்காங்க. ராபர்ட் பால்ட்வின் an honest accountant, he works in a bank. அவனுடைய ஓனர் கிரஷாம் பீப்புள்ஸ் மணியை ஃப்ராட் பண்ணிடுறாரு. அதனால் அவரை ஒரு பொய் சாட்சி சொல்ல சொன்னால் $100 million கொடுக்குறாங்க. பிரைப்னா லஞ்சம். பால்ட்வின் ரெஃப்யூஸ்ட் இஸ் அவர் ஆஃப் ட்ரூத் வேர் இஸ் ஆனஸ்டி வாஸ் டெஸ்டட். அப்போ 1லேருந்து 3 படித்தாலே நீங்கள் போதும். அப்போ இந்த 3ல் 1 வந்துருச்சு இல்லையா? அப்போ தான் அதில் அப்படி தான். இப்போ நீங்கள் பேராகிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துருச்சு. போயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3வது வந்துருச்சு. இப்போ சப்ளிமெண்ட்ரி எடுத்துட்டாலும் 3வது வந்துருச்சு. அது இல்லைன்னா அதை விட்டிங்கன்னா 4, 5, 6 படிக்கணும். இல்லைன்னா 1, 2, 3 படிக்கணும். அதுவும் இல்லாமல் மார்ச் மாதம் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அதில் உள்ள பேராகிராஃபை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணி அதை படிக்காமல், இப்போ உதாரணத்துக்கு கேசுரினா ட்ரீ இருக்குதுனாக்கா அதை நீங்கள் விட்டுட்டு படிக்கணும். அந்த மாதிரி தான் பொதுவாக கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.